உங்க ஸ்லீவோட ஃபிட்டிங் கரெக்டா வரலையா? ஆர்ம் ஹோல் கம்ஃபர்டபுளா இல்லையா? அப்படின்னா கேப் ஹைட் மார்க் பண்ணதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். கேப் ஹைட்டோட மெஷர்மெண்ட்ட எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். கேப் ஹைட்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஸ்லீவ் பேட்டர்ன் மார்க் பண்ணும்போது, ஸ்லீவ் இறக்கம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மெஷர்மென்ட் மார்க் பண்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் கேப் ஹைட். இந்த கேப் ஹைட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஷார்ட்கட். ஆனா, உங்களுக்கு ரொம்ப பக்காவான ஃபிட் வேணும், சுருக்கமே இல்லாம டிசைனர் ஃபிட் மாரி வேணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களோட மெஷரிங் டேப் எடுத்து, அவங்களோட ஷோல்டர்லேருந்து ரிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இவங்களுக்கு 21 இன்ச்சஸ் வருது. செகண்ட் மெஷர்மென்ட் உங்களோட மெஷரிங் டேப் எடுத்து, அவங்களோட அண்டர் ஆர்ம் டிப்ல இருந்து ரிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இவங்களுக்கு 18 இன்ச்சஸ் வருது. ஸோ 21 இன்ச்சஸ் மைனஸ் 18 இன்ச்சஸ் இஸ் 3 இன்ச்சஸ். இவங்களோட கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சஸ். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு மெஷரிங் டேப் எடுத்து அவங்களோட ஷோல்டர்ல இருந்து பைசப் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட ஷோல்டர்ல இருந்து பைசப் வரைக்கும் வந்து 6 இன்ச்சஸ். இந்த 6 இன்ச்சஸை 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 இன்ச்சஸ். ஸோ இவங்களோட கேப் ஹைட் 3 இன்ச்சஸ்.